students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 6.2ல இருந்து question number 4ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ question number 4ல find the intervals in which f is given by f of x நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. f of x is equal to 2x squared minus 3x அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். இன்க்ரீசிங்கோ டிக்ரீசிங். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் வேர் இட் இஸ் இன்க்ரீசிங் வேர் இட் இஸ் டிக்ரீசிங் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து முதல்ல டிஃபரன்ஷியேட் போத் சைட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு வந்துடும். -3 அப்படியே இருக்கு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ 4x - 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட இன்டர்வல் வந்து முதல்ல பிரேக் பண்ணணும். அதுனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் இன்டர்வலை நம்ம என்ன பண்ண முடியும், பிரேக்கப் பண்ண முடியும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் எப்பவுமே என்ன பண்ணுங்க, இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது இங்கே யாரு, 4x - 3. உங்களுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணும்போது -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். இப்போ 4x is equal to +3. மல்டிபிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ நம்ம இங்கே என்னென்னு எழுதிடலாம், 3/4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ பேசிக்காக ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் லைனில் இந்த 3/4 அப்படின்ற பாயிண்ட் தான் நம்மளோட பிரேக்கப் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ இந்த பக்கம் வந்து -∞, இந்த பக்கம் வந்து +∞ இருக்கும். ஏன்னா அவங்க வேற எந்த இன்டர்வலும் கொஸ்டின்ல என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல. அதனால -∞ to +∞ இந்த 3/4ன்ற பாயிண்ட்ல தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, 0 ஆயிருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ -∞லேருந்து 3/4 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 3/4லேருந்து +∞ வரைக்கும் ஒரு இன்டர்வல். இதுல எங்க இன்க்ரீசிங் எங்க டிக்ரீசிங்னு இப்படி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிரேக்கப் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள்ல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸி. இப்போ இன்டர்வல் அப்படின்றது நம்ம கிட்ட இப்போ -∞லேருந்து 3/4 வரைக்கும் இன்டர்வல் இருக்கு. அதே மாதிரி 3/4லேருந்து +∞ வரைக்கும் ரெண்டு இன்டர்வலா பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்டர்வல்ல இப்போ 3/4ன்றதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்களேன். 0.7 கிட்ட வருது. இப்போ 0.7 வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்டர்வல்ல இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கணும்னா 0.7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 0, அதுக்கு முன்னாடி -1 -2 போயிட்டே இருக்கும். 0.7க்கு இந்த பக்கம் வந்து +1 +2 +3 இப்படி வரும் நம்பர்ஸ். இந்த இன்டர்வல்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு போய் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம சைன் எடுக்கணும். சரி, இப்போ -∞லேருந்து 3/4க்குள்ள இருக்க ஏதாவது ஒரு நம்பர் நம்ம 0 அசியூம் பண்ணிக்கலாமா? ஸோ 0ன்ற நம்பரை இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 4x - 3. நான் இதுல எஃப் டேஷ் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 4 × 0 -3 வருது. அப்போ ஆன்சர் என்னது, -3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. -3ன்றது ஒரு <0. அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து <0 கிடைக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடுறேன். அதே மாதிரி இப்போ இந்த இன்டர்வலுக்குள்ள 3/4லேருந்து 1 2 3 எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் நான் இந்த 1 எடுத்துக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் இதே ஃபங்க்ஷன்ல. அப்போ 4 × 1 -3 வருது. 4 1s are 4 -3. ஆன்சர் என்னது, +1 கிடைக்குது. +1ன்றது ஒரு <0 அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே <0 அப்படின்னு எழுதணும். இந்த கால்குலேஷனை நம்ம எக்ஸாம்ல காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது ரஃப்ல கூட பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே லெஸ் நீங்க கிரேட்டர்ன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இது <0ன்னு வந்ததுனால ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல என்னது, டிக்ரீசிங். இந்த இடத்துல இது என்னது, இன்க்ரீசிங். நம்ம இங்கே எழுதிடலாம். அப்போ இந்த இன்டர்வல்ல என்னோட ஃபங்க்ஷன் வந்து <0 இருக்கிறதுனால இது வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கு. அப்போ டிக்ரீசிங்கோட இன்டர்வல் தான் -∞ 3/4. <0 இருக்கிறதுனால நம்மளோட ரேச்சர் வந்து இன்க்ரீசிங்காக இருக்கும். இன்க்ரீசிங்கோட இன்டர்வல் வந்து 3/4 to ∞ அப்படின்னு அர்த்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5ல ஃபைண்ட் த இன்டர்வல் இன் விச் தி ஃபங்க்ஷன் இது கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் டிக்ரீசிங், அதாவது எந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸ் ஆகுது எந்த இன்டர்வல்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கா இன்டர்வல் கேட்டாலே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. 2 அப்படியே இருக்கும். x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x². -3 அப்படியே இருக்கும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. -36 அப்படியே இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. 7 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன ஆயிடும், 0ன்னு வந்துடும். ஸோ இதை ஷார்ட்டா எழுதணும்னா இது வந்து 6x² -6x -36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதை இன்னும் கூட நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இது எல்லாத்துலயும் 6 காமனா இருக்கு. 6 வெளில எடுத்துட்டோம்னா x² -x -6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இவங்களை வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணாதான் இன்னும் நமக்கு சப்ஸ்டியூஷனுக்கு சிம்பிளா இருக்கும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மல்டிபிள் பண்ணா -6 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரணும். எந்த 2 நம்பர் வரும்? இத நம்ம ஷார்ட்டா பண்ணிக்கலாம். 3 2s are 6 வரும். அப்ப x-3 x+2 அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது -6ம் ஆட் பண்ணும்போது -1ம் கரெக்டா வரும். இந்த முதல் நம்பர் 1ஆ இருந்தா இதை நீங்க டைரக்டாவே இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை நம்ம கொண்டு வரணும். இங்க வெளியில இருந்த 6 அப்படியே இருந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட f'(x) கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எந்த பாயிண்ட்ல வந்து என்னோட கிராஃப் வந்து டர்ன் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா எங்க இன்க்ரீசிங் எங்க டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறதுக்காக எப்பவுமே f'(x) இந்த மாதிரி ஷார்ட் பண்ண அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா f'(x) ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஈக்குவல் டு 0 பண்ண போறோம் இப்போ. ஸோ 6 × x-3 x+2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 6 அங்க போய் 0 ஆயிடும். ஸோ x-3 அங்க போய் 0 வச்சுன்னா x+2 ஈக்குவல் டு 0. x+2 அங்க போய் 0 வச்சுன்னா x-3 ஈக்குவல் டு 0. அப்போ x-3 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆப்ஷன் வருது. x+2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ இதுல x ஓட வேல்யூ +3, இதுல x ஓட வேல்யூ -2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நம்பர் லைன்ல இது நம்மளோட -∞, இது வந்து +∞. நம்மளுக்கு கிடைச்ச 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் யாரு? +3யும் -2வும் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்பர் லைன்ல ஃபர்ஸ்ட் இங்க -2 தான் வரும். அதுக்கப்புறம் தான் இங்க +3 வரும். இதை வந்து நம்ம கரெக்டா எழுதணும். இப்போ இது 0னா 0க்கு லெஃப்ட் சைட்ல நெகட்டிவும் 0க்கு ரைட் சைட்ல இருந்தா +3 வரணும். இதை மாத்தி போடவே கூடாது நம்பர் லைன்ல. ஸோ போட்டுட்டு இப்போ நம்மளோட இன்டர்வலோட பிரேக்கப்னு பார்க்கும்போது -∞ to -2 ஒரு இன்டர்வல் இருக்கு. -2 to 3 ஒரு இன்டர்வல் இருக்கு. 3ல இருந்து +∞ ஒரு இன்டர்வல் இருக்கு. இப்போ இதுல எங்க வந்து f'(x) பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம டேபிள்ல எழுதிடலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்டா இப்போ இதுதான் நம்மளோட இந்த 0 பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இருந்து நம்மளோட f'(x) எடுத்துக்கோங்க. ஸோ f'(x) எடுத்துக்கிறோம். f'(x) என்னது 6 times x-3 and x+2 அப்படின்னு எடுத்துட்டு இப்போ -∞ to -2 அப்படின்ற இன்டர்வலுக்கு நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் ஜஸ்ட் ஒரு -3 எடுத்துக்கலாமா? இது -3 தான் நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. -4 -5 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல -3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 × -3 +2 அப்படின்னு கிடைக்குது. இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது தான். இவங்க 2 பேரும் -6 ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் -1 ஆயிடுவாங்க. அப்ப இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஆனா மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் எப்படி வந்துரும்? டெஃபினட்டா பாசிட்டிவா வந்துரும். அப்ப f'(x) வந்து என்ன வருது? கிரேட்டர் than 0ன்னு வருது. அப்ப இந்த இடத்துல இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து -2க்கும் +3க்கும் நடுவுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். அப்ப f'(x)ல எக்ஸோட மைனஸுக்கும் பிளஸுக்கும் நடுவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f'(x) 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 × 0 - 3 0 + 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ ஒரு நெகட்டிவ், இந்த வேல்யூ ஒரு பாசிட்டிவ். இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து டெஃபினட்டா நெகட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா f'(x) வந்து லெஸ் தென் 0ன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த இன்டர்வல்ல நெகட்டிவ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்திருக்கு. ஸோ கடைசி இங்கே 3 to 4க்குள்ள ஏதாவது 3 to ∞ ஏதாவது ஒரு நம்பர் நம்ம 4ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ f'(4) போடும்போது இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 6 4 - 3 4 + 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 4 - 3ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர், 4 + 3ன்றதும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ டெஃபினட்டா இது வந்து என்ன தான்? பாசிட்டிவ் தான். அப்போ இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங், இந்த இன்டர்வல்ல திருப்பியும் இன்க்ரீசிங்னு வருது. இதை டேபிள்ல இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைச்ச இன்டர்வல் -∞ to -2 -2 to 3 அப்புறம் 3 to ∞ எழுதிட்டு இவங்களுக்கு நடுவில் ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவா ஆன்சர் வந்தது. அப்போ இது கிரேட்டர் than 0. கிரேட்டர் than 0 வரணும் நம்ம என்னன்னு எழுதணும்னா இன்க்ரீசிங்னு எழுதணும். ஸோ அடுத்து -2ல இருந்து 3க்குள்ள 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வேல்யூ நெகட்டிவ்ல வந்தது. அப்போ இது வந்து லெஸ் தென் 0 டிக்ரீசிங். அந்த சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ் இது வந்து ஆக்சுவலாக ரஃப் ஒர்க் தான். அதுக்கு எந்த ஸ்கோரும் கிடையாது. உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் தெரியணும்னு நாங்கள் எழுதி காமிச்சிருக்கேன். இது வந்து டிக்ரீசிங். இப்போ 3 to ∞ நடுவில் 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால இதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்? இன்க்ரீசிங் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ கேள்வியில வந்து ஃபைண்ட் த இன்டர்வல் வேர் இட் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி எழுதிக்கோங்க. ஸோ f is increasing இந்த ரெண்டு பிளேஸ்ல இன்க்ரீசிங் வருதுல்ல, இங்கே இன்க்ரீசிங் வருது. அதாவது -∞ to -2 யூனியன் போட்டு 3, எழுதிருங்க. இவங்க இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் இது வந்து என்ன ஆகுது? இன்க்ரீசிங்னு வந்திருக்கு. ஸோ எங்க வந்து டிக்ரீசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் -2, 3 இதுல தான் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.